பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக ஆட்டுக்குட்டியான பலியாய் மாற்றப்பட்டவர், யூத ராஜ சிங்கமாய் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய அன்பை குறித்து இந்த நாளில் தியானிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை குறித்து தியானிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். வேற எதனாலே அல்லங்க, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தரை தவிர ஒரு நீதிமான் பூமியில் இல்லை. அவர் தகப்பனிடத்தில் அனுபவித்த அதே அன்பை தன் உடன் பிறந்த சகோதரரை போல நம்மை நினைத்து நாமும் அதை அனுபவிக்கும்படியாக நாம் இல்லாத நாட்களில், பாவத்தில் பிரிந்து கிடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து மிகுந்த வருத்தத்துக்குள்ளாய் நமக்காகவே ஏங்கி தவித்து காலம் நிறைவேறின போது நம்மை நோக்கி ஓடி வந்து நம்மை சிலுவையின் வழியாக மீட்டெடுத்து அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரச் செய்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மற்றும் நம்மையும் அவர்களோடு இணைத்து ஒரு குடும்பமாய் மாற்றி மகிழ்ச்சியில் திளைக்கிற விண்ணகமாய் மாறியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் இல்லையா? அவருடைய அன்பின் கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து எப்பொழுதும் அன்பான வாழ்க்கையை வாழ, கர்த்தருடைய சாட்சிகளாய் பூமியில் நாம் வாழ, கர்த்தருடைய கிருபையை முழுமையாய் பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். Have a blessed day. God bless you.